அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தின் உங்களுக்கு நாளுக்காக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மளோட பேசும்படி கேட்போமா? ஏசப்பா எங்களோட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 28:5. அப்போஸ்தலர், அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பட்டணத்துல என்ன பண்ணா, அவன் பிரயாணம் பண்ணி இந்த கடல் பட்டணத்துல இறங்கி வர்றான். தனியோ இரவு பகல் இந்த கடலை விட்டுக்கு பிரயாணம் பண்ணி படகு விட்டு இறந்து வெளியேற பண்ணோம்னா ஒரு பாம்பு என்ன பண்ணுதுங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை சுற்றி கொண்டது. அப்ப என்ன சொல்றாங்க, எல்லாருமே என்னமோ சொல்றாங்க. மனுஷன் நம்புறான், சில இடத்துல உயர்த்துவான், சில இடத்துல என்ன பண்ணுவான், கீழே தள்ளுவான். ஆமா, மனுஷன் அப்படித்தான். ஆனா ஆண்டரை போய் உரையமா நம்மளை அன்பு கூறுகிறவர், நம்மளை பாதுகாக்கிறவர். இந்த அப்போஸ்தலன் பவுல் தேவனுக்காக வாழ்றவன் பாருங்க. எல்லாவற்றும் தேவனுக்காக வாழ்ந்து என்ன பண்றான், அவன் நெருப்பு காயும் பொழுது அந்த கட்டைக்குள்ள இப்ப சில கட்டைக்குள்ள தான் என்ன பண்ணும், அந்த விறகுல என்ன பண்ணும், வெளியே கிடக்குற விறகுல கொஞ்சம் பார்த்து நம்ம கவனமா இருக்கணும். அது வீட்டுப்புறங்களை சுத்தமா வச்சுக்கிறணும். ஆமா, அந்த விறகுலாம் பார்த்தீங்கன்னா அதுல போய் என்ன பண்ணும், அனல்ல போய் என்ன பண்ணும், சில பூச்சின்னா பாம்பு. ஆமா, திருநெல்வேலி மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா சில பூச்சி பாம்புன்னு சொல்லுவாங்க. அவன் சில பாம்பு சொல்லுவாங்க. ஆனா இங்க என்ன பூச்சி அப்படி சொல்லி எல்லாம். ஆனா பைபிள் ஒண்ணு, அந்த பூச்சி என்ன பண்ணும், அந்த கையை என்ன பண்ணுச்சுங்க, கையில வேணா அவன் சுத்தி கொண்டது. உடனே என்ன பண்றான், அந்த பாம்பு என்ன பண்ண உதறி கீழே என்ன பண்றான், தள்ள உடனே ஆமா கையை கவி கொண்டது போட்டிருக்கு. எவ்வளவு போட்டிருக்கு, 4ஆம் வசனம் போட்டிருக்கு. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவை கண்ட போது, அவ கையில முடிஞ்ச பாம்பு என்ன பண்ணும், கவி இருக்கும். அது விஷப்பாம்பு, அது பயங்கரமான விஷப்பாம்பு. நாங்க ஒண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் என்ன பண்ணோம், பாஸ்டரும் பைக்ல, அவங்க சர்ச்சில் கரண்ட் கிடையாது, அவங்க சர்ச்சில் கரண்ட் கிடையாது. அந்த ஜெனரேட்டர் அந்த பாஸ்டர் என்ன பைக்கில் தூக்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரத்தில் என்ன பண்றாங்க, அவங்க தூக்கி வச்சு பிரயாணம் பண்ணி போறாங்க. பிரயாணம் பண்ணி போய் என்ன பண்றாங்க, அந்த ஜெனரேட்டர் ரிப்பேர் பார்க்கறதுக்கு கீழே இறக்கி வச்சுக்காங்க. கீழே இறக்கும் போது பார்த்தீங்கன்னா வச்சுட்டு கீழே வச்சுட்டு வரட்டாங்க. உடனே இங்க ஜெனரேட்டர் ரிப்பேர் பண்ண உடனே போன் பண்ணி, சார் என்ன சார் உள்ள பாம்போட விட்டு போயிட்டீங்க அப்படின்னு. பயங்கரமா ஒரு பெரிய பாம்பு உள்ள படுத்து சுத்தி இருந்தது. அது ஜெனரேட்டர் உடனே இப்போ டக்குன்னு எடுத்து அடிச்சு எல்லாம் கொத்திருக்கு அப்படின்னு. எவ்வளவு எப்படி சார் கொண்டு வந்தீங்க அப்படின்னு என்ன பண்றாங்க கேட்குறாங்க. பாருங்க, 20 கிலோமீட்டர் தூரத்துல பாசமா பின்னாடி வச்சு பைக்ல வச்சு உட்காந்து அந்த ஜெனரேட்டர் வச்சிருக்காங்க. அப்ப போறான் அதுல பாம்பு ஒண்ணு உள்ள சுத்தி படுத்துருக்கு. ஒருவேளை நான் வண்டியில போகும்பொழுது அது கொஞ்சம் இல்லைன்னா 2 பேரும் கீழே வந்து என்ன பண்ணும், ஒண்ணு மறிச்சு போகணும். பக்கத்துல அந்த பாம்பு வரணும். ஆனா ஒரு சேதமும் அணுகாம எவ்வளவு நல்ல தகப்பனாக இயேசு கிறிஸ்து பாருங்க. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலையும் கூட ஆண்டவர் ஒரு சேதமும் அணுகாம பாதுகாத்தார். அந்த பாஸ்டரையும் அந்த பாஸ்டர் ஒய்ஃபையும் தேவன் சுகபத்திரம் அந்த கிராமத்துல ஊழியம் செஞ்சு ஆண்டவரை மையப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பூச்சி அவனுக்கு கடிக்கிற அந்த பாம்பு உள்ளதான் வரைச்சு ஒரு சேதம் அணுகல. வாய முடி என்ன பண்ணுது, உள்ள ஆண்டு சிங்கத்தையும் கட்டி போட்டது போல பாம்பையும் வாயை கட்டி போடுவார். சோத்திரம். எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் இருந்தது, எந்த தீங்கும் உங்களை அணுகாத படிக்கு இந்த வரைக்கும் மக்கள் என்ன பண்ணுவான், அப்ப நான் யோத்தி பேசுவோம், அது அடுத்து பேசுனா ஐயோ இவரை தேவ மனுஷன் அப்படி சொல்லி என்ன பண்ணுவான். உலகம் அப்படித்தான். ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்மளை எந்த தீங்கு அணுகாதபடிக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை பாதுகாத்த தேவன். எத்தனை பேர் பாம்புல மறிக்கிறாங்க, ஆனா ஒரு நாள் நம்மளை பாதுகாக்கிற நல்ல தகப்பன். அவங்க ஒவ்வொரு இந்த மட்டும் தூங்கும் பொழுது முழிக்கும் பொழுது என்ன பண்ணுது, ஏசப்பட கிருபைதான் முழிக்க முடியும். நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது சின்ன கல்லு தட்டி போட்டு இருக்கவங்க இருக்காங்க, எத்தனையோ போராட்டங்கள் பார்க்க முடியுது. ஆனாலும் இந்த விஷப்பூச்சிகளுக்கு விலக்கி பாதுகாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். சோதரம். மனுஷனுக்கு பாதுகாப்பு கொடுக்குதல் அரசாங்கம். ஆனா பாருங்க, மனுஷனுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, சரியா பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்குது. ஆனா விஷப்பூச்சிகளுக்கும் மிருகங்களுக்கு என்ன பண்ணுதுங்க, அவங்க என்ன பண்றாங்க, அதை செய்யறாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். இன்னைக்கு ஆனா வசனம் சொல்லுது, மனுஷன் ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறார். மிருகங்களாட்டு மனுஷன் யாருங்க, விசேஷித்தவன், தேவ சாயில படைக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன பண்ணும், நன்மையானதுக்கு செய்யணும். சோதனை எத்தனையோ சிங்கம் வெளியே என்ன பண்ணுதுங்க, ஆட்டின் தூக்கி போடுறது, மனுஷனையும் கடிச்சிருது. சில காட்டு பண்ணி என்ன பண்ணுது
எத்தனை இடத்தை சேதப்படுத்திட்டு போயிடுறது. சோத்திரம். பாம்புகள் பல இடங்கள் என்ன பண்ணுது, அது என்ன பாம்பை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறான், போய் மறுபடியும் என்ன பண்றான், அதே காட்டுக்கு விட்டு போறான். அது என்ன பண்ணுது, எத்தனையோ குட்டி போட்டு என்ன பண்ணுது, எத்தனையோ பேரை கடிச்சு போடுது. ஸ்தோத்திரம். ஆனா இந்த விஷப்பூச்சிகளுக்கு விஷ சந்துகளுக்கு விலக்கி நம்மளை பாதுகாக்கிற பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. ஒருவேளை அந்த பள்ளியில கடந்து வந்திருக்கலாம், எத்தனையோ போராட்டங்கள் வழியே கடந்திருக்கலாம், எத்தனையோ பிராணமுள்ள கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் ஒரு சேதம் அணுகாமல் பாதுகாத்த தேவன் இனியும் உங்களை பாதுகாக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். எந்த தீங்கும் உங்களை அணுகாது. அப்போஸ்தலனாகிய பவுலை பாதுகாத்தவர் நம்மளையும் பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். பரிசுத்த தேவனே, எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.